கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் ஆசீர்வாத வசனம் ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி நம்ம 4 காரியங்களை அறிந்து கொள்கிறோம். முதலாவது, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் புது பலன் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, கழுகுகளைப் போல செட்டைகளை அழித்து எழும்புவார்கள். கழுகு நீங்க பாத்தீங்கன்னா மிகவும் உயரமாக சொல்லும். அநேக பறவைகள்ல கழுகு மிகவும் பலன் உள்ளதா இருக்கிறது. அதற்கு ஆயுசு நாட்கள் அதிகமாக இருக்கிறது. அது மிகவும் பலன் உள்ளதா இருக்கிறது. அதனால மாத்திரமே புதுபலன் என்று சொல்லும் பொழுது கழுகுக்கு ஒப்பிட்டு கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்று சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். கடைசியாக பாருங்க, அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். இளைப்பு என்றால் என்ன? தோய்வு, மெலிவு அப்படின்னு சொல்லலாம். அது மாத்திரமல்ல, நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிறவங்களுக்கு இந்த 4 வகையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். புதுபலன் கொடுக்கிறார். அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் புதுபலனை நாம் பெற்று எழும்புகிறவர்களாய், சோர்ந்து போகாதவர்களாய், இளைப்படையாதவர்களாய், நாம் பலம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களை பற்றி வேதத்தில் என்ன சொல்கிறது என்பதை நம்ம பார்க்கலாம். ஆதார வசனம் ஏசாயா 30வது அதிகாரம் 18வது வசனம். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. கடைசி பகுதியை பாருங்க, அவருக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்போ கர்த்தர் அவர்களுக்காக இறங்கும்படி அவர் காத்திருப்பார். அது மாத்திரமல்ல, அவர் அவர்களுக்காக மனம் இறங்குவதற்கு எழுந்திருப்பார் என்பதை நம்ம அறிந்து கொள்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் நீதி செய்கிற தேவன். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய போராட்டங்களை மேற்கொள்ள வேண்டும் என்றால் நீங்க முதலாவது கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்க வேண்டும். நிச்சயமாக கர்த்தர் உங்களுடைய விண்ணப்பத்திற்கு பதில் கொடுப்பார். 2வது வசனம் பாருங்க, புலம்பல் 3வது அதிகாரம் 25வது வசனத்தின்படி, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நல்லவராகவே இருக்கிறார். காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், கர்த்தரை தேடுகிற ஆத்மாவுக்கு அவர் நல்லவர் என்று வேதம் சொல்லுகிறது. 3வது பாருங்க, காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. ஆதார வசனம் ஏசாயா 49வது அதிகாரம் 23வது வசனம். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் இதை சொல்லுகிறத நம்ம அறிந்து கொள்ளலாம். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று அவர் சொல்லுகிறார். இன்னைக்கு நீங்க கூட பிரியமானவர்களே, கர்த்தருடைய சமூகத்துல நீங்க காத்துட்டு இருக்கீங்களா? நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்க ஒருவேளை சோர்வுல இருக்கலாம், இந்த கடினமான சூழ்நிலைகளை மேற்கொள்ள முடியல அப்படின்னு சொல்லி உங்க இருதயம் குழப்பத்துல இருக்கலாம். ஆனா நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் உங்களுக்கு இன்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அதை நீங்கள் அறிந்து கொள்ளும் காலம் அதி சீக்கிரத்தில் வரப்போகிறது. 2வது பாருங்க, ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். சங்கீதம் 40வது அதிகாரம் 1வது வசனத்தின்படி, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திலிருந்து தாவீதுக்கு பதில் கிடைத்தது. கடைசியாக பாருங்க, அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். இன்று கூட பிரியமானவர்களே, நீங்க பொறுமையோடு கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து விண்ணப்பிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுடைய கூப்பிடுதலை கேட்டு அவர் உங்களிடமாய் சாய்ந்து அதற்கு பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக பேர் செய்கிற தவறு பொறுமை அவங்களுக்குள்ள இருக்காது. 2 மாசம் ஜெபம் பண்ணுவாங்க, கர்த்தர் விடுதலை கொடுக்கிற நேரத்துல அவங்க அவிசுவாசமாக பேசி விடுவாங்க. அதனால என்ன ஆகுது? காலதாமதம் ஆகுது. கர்த்தர் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர். நீங்க வேண்டுகிற காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக அவருடைய சித்தத்தின்படி செய்வார். பிரியமானவர்களே, வேதம் இப்படியாக சொல்லுகிறது, நீ மீன் கேட்டால் நான் பாம்பை தருவேனோ?
உலகத்துக்குரிய தகப்பனே உங்களுக்காக இறங்கும் பொழுது உங்களை உருவாக்கின தேவன் உங்களுக்காக எவ்வளவு மனதுருகுவார் என்று யோசித்து பாருங்க. நம்முடைய தேவன் நல்லவராக இருக்கிறார். காத்துக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கூப்பிடுதலை கேட்டு விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறவராகவே இருக்கிறார். பிரியமானவர்களே, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க நெடுநாளாக கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கென்று கொடுத்த தரிசனம் நிறைவேறுமா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறீங்களா? உங்களுக்கு கர்த்தர் ஒன்றை உறுதிப்படுத்த விரும்புகிறார். ஆபகுக்கு 2 அதிகாரம் 3வது வசனத்தின்படி, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களுடைய மனுஷீக கண்கள்ல உங்களுக்கு தாமதமா தெரியும், ஆனா கண்டிப்பா அது தாமதிப்பது இல்லை என்று தேவன் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, குறித்த காலத்துக்கு, அப்போ ஒரு டைம் அவர் குறிச்சு வச்சுட்டாரு. உங்க ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு சூழ்நிலைகளை நீங்க இருப்பீங்க. உடனடியா எனக்கு வேணும்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களுக்கு இந்த டைம்ல இந்த டேட்ல தருவேன்னு சொல்லி குறித்து வைத்து விட்டாரு. பிரியமானவர்களே, உங்களை காக்க வைக்கிற தேவன் அல்ல, உங்களுக்கு பெஸ்டா கொடுக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. பிரியமானவர்களே, கர்த்தர் கொடுக்கிற ஐஸ்வர்யத்தில் வேதனை இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை நீங்களா போயிட்டு ஒரு ஆசீர்வாதத்தையோ ஒரு உலக தேவைகளையோ நீங்க போய் அதுல போய் செஞ்சீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு வேதனை வரும். ஆனா கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்துல ஒரு நாளும் வேதனை இருக்காது, அது சமாதானம் நிறைந்ததா இருக்கும். இந்த காலை வேளையில நீங்க யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு என்று குறித்து வைத்திருக்கிற அந்த தரிசனத்தை உங்களுக்கு நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்று. பிரியமானவர்களே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு துளி விஷம் போல அவிசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையில் இராதபடிக்கு முழு மனதோடு நீங்க கர்த்தர் மீது அன்பு செலுத்தி விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற வாக்கு தத்தத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். அது விளங்கும், அது பொய் சொல்லாது என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நீங்க காத்திருங்க. கண்டிப்பாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அதை நிறைவேற்றி தருவார். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறது. கர்த்தருடைய சமூகத்துல நீங்க காத்திருக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு புது பலனை கொடுப்பார். உங்களை இளைப்படைய செய்ய மாட்டார். உங்களை சோர்ந்து போக விட மாட்டார். கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து நீங்கள் எழும்புகிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள். நீங்க ஒருவேளை வெக்கப்பட்ட சூழ்நிலைகள்ல வீட்டை விட்டு கூட என்னால வெளியே போக முடியல, அந்த அளவுக்கு நெருக்கத்துல நான் இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக கர்த்தர் உங்கள் சூழ்நிலைகளை மாற்ற வல்லவராயிருக்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், அவரை தேடுகிற ஆத்மாவுக்கும் அவர் நல்லவராகவே இருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் நீதி செய்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. அவருக்கு காத்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும்? கர்த்தருடைய சமூகத்துல காத்திருங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்கள் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு உங்கள் பக்கமாக சாய்ந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பார். நம்ம எல்லாரும் ஒரு மனதா ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் அதை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இம்மட்டும் எங்களை காத்து வழிநடத்தி வந்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. தகப்பனே, உம்முடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாங்க தகப்பனே. ஜெபாவினால விண்ணப்பத்தின் ஆவியினால ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புங்கப்பா. இடத்துல இருக்கக்கூடிய குற்றங்கள் குறைகளை தயவாய் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனே. நீர் பரிசுத்தராகவே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்களும் ஒவ்வொருவரும் பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு கிருபை செய்வீராக. எங்களை அழைத்த அழைப்பு பரிசுத்தமானது தகப்பனே. அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நாங்கள் ஒவ்வொருவரும் மாற இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்வீராக. காலை தோறும் ஆண்டவரே, உம்முடைய கிருபை புதிதாய் இருக்குமே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா புது புது கிருபையினாலும் நன்மையினாலும் நீர் ஆசீர்வதித்து திருப்தியாக்குங்க. உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் புது பலனை கட்டளையிட்டு அவர்கள் சோர்ந்து போகாதபடி இளைப்படையாதபடி நீர் பாதுகாத்துக் கொள்ள போகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா வெக்கப்பட்டு போகாதபடிக்கு அவர்கள் தலைகளை நீர் உயர்த்துங்க தகப்பனே. தீங்கொன்றும் அணுகாதபடிக்கு பிள்ளைகளை வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. சத்ருவானவன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில போராடாதபடிக்கு இயேசுவின் ரத்த கோட்டைக்குள் ஆண்டவரை தீமையிலிருந்து விலக்கி நீர் பாதுகாத்து வழி நடத்துங்கப்பா. உம்முடைய சத்தியத்துல உம்முடைய பிள்ளைகளை நடத்தி உம்முடைய சத்தியத்தை பிள்ளைகளுக்கு போதித்து பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதல்ல நீர் பிள்ளைகளை வழிநடத்தி சொல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நாள்தோறும் ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால், உம்முடைய இரக்கத்தினால், உம்முடைய அன்பினால் தகப்பனே
தகப்பனே. பிள்ளைகளை தாங்கி தேற்றி வழிநடத்துங்கப்பா. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது தகப்பனே. உடைய கிருபைக்கு காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீ நேசிக்கிறீர், அதற்காக நன்றி. பிள்ளைகளுடைய கூக்குரலை கேட்டு அவர்கள் பக்கமாய் சாய்ந்து நீர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. குறித்த காலத்தில் ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில நீர் வைத்திருக்கிற தரிசனத்தை நீ நிறைவேற்ற போகிறீர் தகப்பனே. அது தாமதிப்பதில்லை என்று வேதம் சொல்லுகிறது, அது போய் சொல்லாது என்று சொல்லுகிறது தகப்பனே. நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அதை சீக்கிரத்தில் அதை சுதந்திரத்துக் கொள்ள இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. உடைய தரிசனம் உடைய வாக்குத்தத்தம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேற முடியாதபடிக்கு இருக்கிற எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தினால் மாற்றி ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள தகுதிப்படுத்துவீராக. பிரத்யட்சமாய் அவருடைய குறைகளை எந்த விஷயத்துல அவங்க மாறணும் என்பதை நீர் அவர்கள் இருதயத்துல பேசி இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள பிள்ளைகளை தகுதிப்படுத்துவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பெயரை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய ஜெபத்தை நீர் கேட்டீங்க தகப்பனே. அவருடைய கண்ணீர்கள் அப்பா உடைய துருத்தியில் இருக்குது தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்கள் குடும்பங்களையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்பா ஜெபித்த ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் நீர் ஆமென்றும் ஆமென்றும் பதில் கொடுக்க போகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவைகளோடு பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவைகளை நீர் சந்தித்து அற்புதமாய் அதிசயமாய் அப்பா அதை காண கிருபை செய்வீராக. உடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற உங்களுக்கு அவர் நல்லவராக இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. காட் பிளஸ் யூ. பிரியமானவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க.